நன்றி ராஜா. எல்லாம் துதிப்போமா. ரிக்கரபல பர பல பர பலவா. ஆவியானவரே, அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆவியானவரே, அல்லேலூயா. சூத்திரம் ஆண்டவரே. ஒரு நிமிஷம் எல்லாம் அப்படியே எழுந்து நின்று ஆவி அந்த மாதம் முழுவதிலும் இந்த 6வது மாதத்துக்கென்று கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தமும் வைத்திருக்கிறார். ஏராளமான கிருபைகளை வைத்திருக்கிறார், ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த மாதத்துக்கென்று ஒரு அபிஷேகத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா. ஆவியானவரே, அல்லேலூயா. நல்ல துதிங்க. அல்லேலூயா அல்லேலூயா. பலமும் அல்ல, பராக்கிரமும் அல்ல, ஆவியாலாகும் என்றீரே. சொல்லுவோமா? பலமும் அல்ல, சொல்லுங்க. பராக்கிரமும் அல்ல. எத்தனை பேருக்கு? பலத்தின் ஆவி தாரும் இயேசுவே, பலவான என்னை நீ மாற்றவே. பலமும் அல்ல, பராக்கிரமும் அல்ல, ஆவியாலாகும் என்றீரே. சொல்லுவோமா? பலமும் அல்ல. சத்தமா சொல்லுங்க. ஆகும் என்றீரே. இயேசுவே 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 இயேசுவே. ஆவியே தாருமே, ஆவியே தாருமே. பலத்தும் அல்ல, பலத்தின் ஆவி தாரும் இயேசுவே, பலவான என்னை நீர் மாற்றுமே. பலத்தின் ஆவி தாரும் இயேசுவே, பலவான என்னை நீர் மாற்றுமே. கரங்களை தட்டுங்களை கொஞ்சம். பலமும் அல்ல, பராக்கிரமும் அல்ல. 6வது மாதத்துக்கென்று ஒரு விசேஷித்த அபிஷேகம். எத்தனை பேர் நீங்கள் பெற்றுக்கொள்ள போறீங்க? துதித்தால், ஆராதித்தால், ஏசப்பாக்கு முதலிடம் கொடுத்தால் அவர் செய்கிற காரியம் என்ன தெரியுமா? நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நிறைவேற்றுவதற்கு கர்த்தர் கொடுக்கிற உன்னத பலனுக்காக. இயேசுவே இயேசுவே. சொல்லுங்களேன். இது கூட தெரியாத இயேசுவேன்னு சொல்ல தெரியாதா? சொல்லுங்க. இயேசுவே 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 தாருமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. துரபலபலபலப. அபிஷேகம் பெறாதவங்களுக்கு அந்நிய பாஷையே வராது. அபிஷேகம் பெறாதவங்களுக்கு ஆவியே வராது. உங்களுக்கு எனக்கும் இந்த அபிஷேக இயேசுவின் ஆலயத்தில் தமது அளவில்லாத ஆவியை கர்த்தர் ஊற்றிக்கொண்டே இருக்கிறார். உன் தாகம் தீரட்டும். உங்கள் தாகத்தை தீர்க்கும்படியாக கர்த்தர் கொடுக்கிற உன்னத வல்லமைக்காக, உன்னத பலனுக்காக. ஆவியானவரே சத்தாராபா. பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க, வல்லமை பெற்றுக்கொள்ளுங்க. இந்த மாதத்தில் சத்துருவை நாம் ஜெயிக்க வேண்டுமானால் நமக்கு எதிராக வருகிற போராட்டங்களிலே கர்த்தர் உனக்கு ஜெயக்கொடி ஏற்றும்படியாக தூய ஆவியானவரே. நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே. ஷபரபலபா. வல்லமைக்காக நன்றி ராஜா. நல்ல கரங்களை தட்டுங்க, நல்ல கரங்களை தட்டி ஆவியானவரே. ஷபரபலரபா. நன்றி ராஜா. நமக்கு நல்லா தெரியும் இந்த மாதத்துக்கென்று ஒரு வாக்குத்தத்தத்தை கர்த்தர் நமக்கு வெறும் வார்த்தையாக அல்ல, ஒரு பைபிளில் இருக்கிற வசனமாக அல்ல. இட்ஸ் அ ரேமா வேர்டு. அல்லேலூயா. சொல்லுங்க. என்ன வார்த்தை? ரேமா வார்த்தை. அப்படின்னா என்னங்க? போய் நீங்கள் பைபிள் நல்லா ஆராய்ஞ்சு பாருங்கள். எப்பப்பெல்லாம் அந்த ரேமா வேர்டு வந்ததோ
அப்பெல்லாம் கர்த்தர் என்ன பண்ணியிருக்காருன்னு சொன்னால் ஒரு மகிமையான காரியத்தை அல்லையா சொல்லுங்கள், திறந்து கொள்ளுங்க. ஏசாயா புஸ்தகத்தை தான் திறந்து கொள்ள போகிறோம். எப்பவுமே நமக்கு ரேமவாடுதல் தான் இருக்குது. ஏசாயா திறந்து கொள்ளுங்க. அடிக்கடி வாசிக்கிற ஒரு வசனம்தான் 42ஆம் அதிகாரத்தில் 7வது வசனத்தை கர்த்தர் இந்த மாதத்தில் நமக்கு ஒரு வாக்கு தத்தமாக மட்டுமல்ல, சகல நன்மையும் நிரம்பப்பட்ட ஆசீர்வாதத்தை நிரப்பின ஒரு தைல குப்பியை போல கர்த்தர் உங்களுக்கு எனக்கும் இந்த வாக்குத்தத்தை தந்திருக்கிறார். எல்லாம் தெரிந்து கொள்ளுங்க. ஏசாயா 42ஆம் அதிகாரத்தில் 7வது வசனம் எல்லாம் அது இருக்கிறபடியே அப்படியே நம்ம வாசிக்க போகிறோம். நல்லா கவனிங்க. முதல்ல இருங்க, முதல்ல அது இருக்கிறபடியே நம்ம வாசிக்க போகிறோம். அதுக்கப்புறம் என்ன செய்ய போகிறோம், நம்ம அதுக்கு அறிக்கை செய்கிற மாதிரி சொல்ல போகிறோம். கர்த்தராகிய நான் நீதியின் படி உம்மை அழைத்து உம்மை கையை பிடித்து உம்மை தற்காத்து உம்மை ஜாதிகளுக்கு கனத்திற்கு உடன்படிக்கையாக ஜாதிகளுக்கு ஒளியாக வைக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்க. வைக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்போ திரும்ப நம்ம வாசிக்க போகிறோம். அப்பா, கர்த்தராகிய நீர் நீதியின்படி எங்களை அழைத்து எங்க கையை பிடித்து எங்களை தற்காத்து எங்களை ஜனத்துக்கு உடன்படிக்கையாக ஜாதிகளுக்கு ஒளியாக நீர் வைக்கிறீர். நல்ல கரங்களை தட்டுங்க. பைபிளை சேர்ல வச்சுட்டு நல்ல கொஞ்ச நேரம் கரங்களை தட்டுங்க. அப்படியே கைகளை உயர்த்தி, இது வெறும் வார்த்தை இல்லைங்க. ஓ ரபா ஷபரபல ரபா, இந்த வார்த்தை கொடுத்த போது அப்பா நான் எப்படியப்பா இந்த வார்த்தையை நான் சொல்ல முடியும், இது எப்படியப்பா நான் சொல்ல முடியும், இந்த வார்த்தை எங்களுக்கு இன்றைக்கு நீர் தந்தாலும் அந்த 1வது வருஷத்தில் வாசிக்கிறோம் பாருங்க. அந்த 42ஆம் அதிகாரத்தில் 1வது வசனம் வாசிக்கும் போது இது யாருக்கு தெரியுமா கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தம்? உங்களுக்கு எனக்கு இன்றைக்கு நம்ம விசுவாசத்தில் எடுத்து கொண்டாலும் இதோ நான் ஆதரிக்கிறேன், என் தாசன், நான் தெரிந்து கொண்டவர், என் ஆத்மாவுக்கு பிரியமானவர் இவரே, இவர் மேல் என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணினேன், அவர் புறஜாதிகளுக்கு நியாயத்தை வெளிப்படுத்துவார். ஏசப்பா இந்த உலகத்தில் மனித அவதாரம் எடுத்து வரும்போது அவருக்கென்று கொடுக்கப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தை தான் இந்த மாதத்தில் உங்களுக்கு எனக்கு அதை கொடுத்திருக்கிறார். அப்போ அந்த வார்த்தையை நிறைவேறட்டும் ஆண்டவரே. எல்லாரும் ஒரு நிமிஷம், ஆண்டவரே இந்த வாக்குத்தத்தின் ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நீ உதவி செய்வீராக. எல்லாம் சொல்லுங்க. ஆவியானவரே உமக்கு சோத்திரம் ஆண்டவரே, அன்பின் தேவனே சோத்திரம். நல்லா சொல்லுங்க, விடுதலையா சொல்லுங்க. ஏசப்பா இந்த வார்த்தை ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே ஒரு நோக்கத்தோடு தந்திருக்கிறேன். அந்த நோக்கத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி ராஜா, நன்றி ராஜா. வல்லமுள்ள இயேசுவின் நாமத்தில் பிதாவே. அமர்ந்து கொள்வோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. நல்லவர், அவர் நம்மை நன்றாய் அறிந்த தேவனாக இருக்கிறார். நம்மளை அநேகர் நம்ம தான் என்ன செய்யலை, அவரை அறியலை. ஆனால் நம்முடைய வாழ்க்கையின் அந்தரங்கங்கள், நம்முடைய வார்த்தை, நம்முடைய நடக்கை, நம்முடைய போக்கு வரத்து எல்லாத்தையும் அவர் அறிந்திருக்கிறார். அதை விட ரொம்ப முக்கியம் என்னன்னு சொன்னால், இந்த 1வது மாதம் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது. நம்முடைய இயேசப்பா யார் தெரியுமா? சகலத்தையும் அறிந்தவர். அவருடைய பார்வைக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. நாளைக்கு நெக்ஸ்ட் 5 நிமிஷத்தில், அடுத்த 5 நிமிஷம் என்ன நடக்க போகுதுன்னே தெரியாது பாருங்க. எத்தனையோ தேசங்களில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியாமல் இஷ்டத்துக்கு அவங்க என்னென்னமோ பிளான் பண்ணாங்க. இப்படி நாங்கள் செய்ய போகிறோம், அப்படி செய்யலாங்க, இப்படி செய்யலாங்க. திடீர்னு எங்கேருந்து வெள்ளம் வந்துச்சுன்னு தெரியல, நிலம் சரிவு ஏற்பட்டு எத்தனையோ ஆயிரக்கணக்கான மக்கள் பாருங்கள். நியூ பாப்புவா கினிவான்னு ஒரு தேசம், ஒரு தீவு, அப்படியே கிராமமே முழுங்கி போச்சான். 2000 மக்கள் காணாமல் போயிட்டாங்களாம். அவங்களாம் யாருங்க? ஒரு காலத்தில் மனுஷ மாம்சத்தை தின்னவங்க. அந்த தேசத்தில், அந்த தீவுக்கு பாருங்க, மிஷினரிங்க போய், இயேசப்பா பிள்ளைங்க போய் அந்த சிறுவையே மாற்றிட்டாங்க. அது இந்துக்கள் இருக்கிறதல்ல,
அது இன்னும் நர மாம்சம் புசிக்கிற தீவு இல்லை. எல்லாமே கர்த்தருடைய பிள்ளைங்க தான். ஆனால் நடந்தது என்ன, ஏன் நடந்தது, எப்படி நடந்தது நமக்கு தெரியாது. அதில் மாண்டவங்க யாருன்னு நமக்கு தெரியாது. ஏன் சொன்னதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன்னா, அடுத்த 5 நிமிஷம் என்ன நடக்குன்னு கூட நமக்கு இன்னும் தெரியாது. ஆனால் சகலத்தையும் அறிந்தவர் இந்த வாக்கு தத்தத்தை நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அவரோட வாக்கு தத்தமானது நம்முடைய வாழ்க்கையில் அப்படியே நிறைவேறட்டும். நன்றி ராஜான்னு சொல்லுங்க. திரும்ப அந்த வருஷத்தில் பாருங்க, திரும்ப நம்ம வாசிக்க போகிறோம். 5 விதமான காரியங்களை அந்த வருஷத்தில் நம்ம வாசிக்கிறோம். கர்த்தராகிய நான் நீதியின்படி உம்மை அழைத்து உம்முடைய கையை பிடித்து உம்மை தற்காத்து உம்மை ஜனத்துக்கு உடன்படிக்கையாக ஜாதிகளுக்கு ஒளியாக வைக்கிறேன்னு சொல்லிட்டு அடுத்த வார்த்தை, நான் கர்த்தர், இது என் நாமம், என் மகிமையை வேற ஒருவனுக்கும் என் துதிய விக்கிரகங்களுக்கு கூட நான் கொடுக்கவே மாட்டேன். அல்லேலூயாவே காணுமே. நல்ல கையவே அல்லேலூயா சொல்லுங்க. இந்த முதல் நாள் 6வது மாதத்தின் முதல் நாளில் அதிகமாக ஏசப்பாவுக்கு நம்ம என்ன செய்யணும், துதி மாத்திரமல்ல, மகிமை மாத்திரமல்ல, ஒரு ஆர்ப்பரித்து இன்னும் நம்மளை ஆண்ட துக்கத்தில் வைக்கல. நம்மளோட துக்கத்தெல்லாம் எப்படி மாற்றிட்டாரு, வியாதியெல்லாம் மாற்றிட்டார். அல்லேலூயா சொல்லுங்கள். சந்தோஷமாக அந்த பூமியில் நம்ம தினந்தோறும் சொல்லணும், நாங்கள் வியாதிப்பட்டவங்க இல்லையா, எங்களுக்கு வியாதியிலேருந்து சுகம் கொடுத்துட்டாரு. அல்லேலூயா சொல்லுங்கள். ஒரு ஊழியக்கார் பாருங்கள், சென்னை பட்டணத்துக்கு வந்திருந்தார். சென்னை பட்டணத்துக்கு வந்து அந்த ஒரு பெரிய சபை, ஒரு 2000 பேர் இருப்பாங்க அப்போது. இப்போ வந்து 40,000 பேர் மேலே போயிட்டாங்க. அந்த சர்ச்சுக்கு வந்து பீட்டர் எங்கிறேன்னு ஒருத்தர் வந்து அந்த சபையில் பிரசங்கம் பண்ணார். முதல்ல என்னொன்று கேட்டார், எத்தனை பேர் இந்த சர்ச்சில் இப்போ வியாதியோடு வந்திருக்கீன்னு கேட்டபோது சர்ச்சில் எல்லாமே கை தூக்கிட்டாங்களாம். ஐயோ சர்ச்சா இது என்ன ஹாஸ்பிட்டலான்னு கேட்டாராம். எல்லாமே வியாதியஸ்தராக வரீங்களா, எல்லாமே வியாதிக்காரா, என்னையா அது? ஆமையா, எனக்கு ஒருத்தர் தலைவலின்னு சின்ன பலவீனத்தெல்லாம் என்ன நினச்சின்னு இருக்காங்க, ஒரு வியாதி நினச்சிங்க. அன்றைக்கி மாலையில் பாருங்கள், அந்த ஊழியக்கார் சென்னையில் அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போனாராம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். ஒரு வார்டில் யாரையோ ஒருத்தருக்காக தான் ஜெபம் பண்ண போனாராம். ஜெபம் பண்ணிட்டு வந்துட்டார். பின்னாலேயே அந்த மகன் பாருங்கள் சுகம் பெற்றவராக வந்துட்டார். அவர் தான் வர்றான்னு பார்த்தா அந்த ஒரு வார்டில் இருந்த 200 பேர் உடனே டிஸ்சார்ஜ் ஆகி அந்த ஹாஸ்பிட்டலில் பாதி ஹாஸ்பிட்டல் காலி ஆகிடுச்சு. எல்லாருக்கும் சுகம். ஒருத்தருக்கு தான் ஜெபம் பண்ணார். அல்லேலூயா சொல்லுங்கள். ஒருத்தருக்கு தான் அவர் ஜெபம் பண்ணார். ஆனால் நடந்தது என்ன தெரியுமா, 200 பேருக்கு மேலே அவங்களாம் ஜெபத்துக்கு கூட வரல. அவங்களாம் அந்த வார்டில் தான் இருந்தாங்க. இவர் ஜெபம் பண்ணிட்டு வராரு. கர்த்தர் அற்புதம் செய்தார். இப்படிப்பட்ட தேவன் தான் நம்முடைய தேவன். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்களேன். உங்களுக்கு வியாதியும் இல்லை, இனி பயமும் இல்லை, இனி கடனும் இல்லை, இனி தோல்வியும் இல்லை, எல்லாம் முடிந்தது. ஏனென்று சொன்னால் நமக்கு ஒரு வாக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. என்ன வாக்கு கொடுத்திருக்கிறார்? திரும்ப அந்த வருஷம், கர்த்தராகிய நான் நீதியின்படி உம்மை அழைத்து. இந்த இடத்துல ஒரு வார்த்தையை வாசிக்கிறோம். நேற்று ஃபுல்லாக எனக்கு இதே எண்ணம் தான். இதுக்குள்ள நிறைய காரியம் இருக்கு. ஆனால் நீதியின்படி நம்முடைய தேவன் யார் தெரியுமா? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. 2 பேருக்கு தான் தெரியுது. நம்முடைய தேவன் நீதியின் தேவன். அதனால தான் நம்மளை எப்படி வச்சிருக்காரு, ஆனால் நீதிமானே. அல்லேலூயா சொல்லுங்க. நீதியின் தேவன் உங்களையும் என்னையும் அநீதியில் வாழ்ந்த நம்மை நீதிமான்களா கர்த்தர் மாற்றி நீதியும் கை கொண்டு வருகிற நீதியுள்ள ஜாதியாக. அல்லேலூயா சொல்லுங்க. நமக்கு பேர் என்ன ஜாதி? கிறிஸ்தவ ஜாதி இல்லைங்க. அல்லேலூயா சொல்லுங்க. வேற ஏதோ ஜாதியை சொல்லாதீங்க. கர்த்தர் நம்ம எல்லாரும் சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதியுள்ள ஜாதி. அப்படின்னா இந்த நீதின்னு பைபிள் ஃபுல்லா வருதுங்க. இது என்னங்க நீதி? இது நீதிக்கு என்னதான் அர்த்தம்? அல்லேலூயா சொல்லுங்க. 430 வருஷம் அந்த இஸ்ரவேல் ஜனங்க அடிமைகளாக தான் இருந்தாங்க. பெருமூச்சு விட்டாங்க, வாரினால் அடிக்கப்பட்டாங்க, சரியான சம்பளம் இல்லையா,
பூர்த்தியான சாப்பாடு கிடையாது. அடிமை தனத்தில் பெருமூச்சு விட்டு நாள்தோறும், ஆண்டவரே நீர் எங்களோடு உடன்படிக்கை செஞ்ச தேவன் அல்லவா, உம்முடைய நீதி என்ன ஆண்டவரே, உம்முடைய நீதி என்ன ஆண்டவரே, கதறிக்கொண்டே இருந்தாங்க. 430 வருஷம் முடிந்தது. அல்லேலூயா சொல்லுங்க. அவங்க புறப்படும் போது இந்த 430 வருஷத்துக்கும் எவ்வளவு சம்பளம் வரணுமோ நீதியின் படி எல்லாத்தையும் வெள்ளியாக, பொன்னாக, வைடூரமாக, ஆசீர்வாதமாக கொடுத்து அவர்களை புறப்பட பண்ணினார். பார்வோன் ராஜா என்ன பண்ணாரு? அநீதி செஞ்சார். அந்த எகிப்து ஜனங்க என்ன பண்ணாங்க? அநீதி தான் செஞ்சாங்க. இவங்க என்ன செய்ய முடியும்? இவங்க தான் அடிமைகளாச்சு. இவங்க என்ன பண்ணுவாங்க? இவங்க சம்பளத்தை குறைச்சா என்ன பண்ணுவாங்க? சம்பளத்தை பிடிச்சிக்கிட்டா என்ன பண்ணுவாங்க? அவங்க நினைச்சாங்க. நீதியின் தேவன் ஏற்ற வேளையில் எவ்வளவு கொடுக்கணுமோ, 430 வருஷத்துக்கு எவ்வளோ சம்பள பாக்கியோ எல்லாத்தையும் சேர்த்து, அல்லேலூயா சொல்லுங்களேன். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, உங்கள் சம்பள பாக்கியெல்லாம் வரப்போகுது. உங்கள் பணத்தை யாராவது பிடிச்சிருந்தா வரப்போகுது. என் தேவன் நீதியின் தேவன். அவர் ஒரு கால அநீதி செய்ய மாட்டார். யாருக்கு செய்கிறாரோ இந்த ஜூன் மாதம் கர்த்தராகிய நான் என் நீதியின்படி உனக்கு அற்புதம் செய்ய போகிறேன். நல்ல கரங்களை தட்டுங்களேன். பணத்துக்காக மட்டும் இல்லைங்க, பணத்துக்காக மட்டுமல்ல. வேதம் முழுவதும் நம்ம வாசிக்கும் போது எத்தனையோ காரியங்களில் மனிதர்கள், சொந்தக்காரர்கள் அநீதியாக நமக்கு செஞ்சிருப்பாங்க. கேட்டால் நம்மளுக்கு பேச முடியாது. அரசாங்கம் கூட செஞ்சுருக்கலாம், இல்லை வேறு மந்திரிகளோ அதிகாரிகளோ யார் வேணா பாருங்கள், கிறிஸ்தவங்களா ஏசப்பா பிள்ளைங்களா, அதில் இயேசுவின் நாளையமா பரவாயில்லைங்க, இவங்களுக்கு நாமம் போட்டுலாம் நினச்சிருப்பாங்க. நான் ஆராதிக்கிற தேவன் நீதியின் தேவன். ஏலா பள்ளத்தாக்கிலே, அல்லேலூயா சொல்லுங்களேன், கோலியாத் வந்து கர்ஜிக்கிறாங்க. உங்களிலே ஒருவன் மட்டும் வரட்டும், நான் அவனை பார்த்து கொள்றேன். பெரிய பெரிய போர் வீரர்கள், பெரிய பெரிய பழக்க வைக்கப்பட்ட யுத்த வீரர்கள், ஆயுதங்களெல்லாம் வச்சிருக்காங்க. சவுல் ராஜாவுக்கு சொல்லவே வேணாம், எல்லாம் வச்சிருக்காரு. ஆனால் ஒருவனாவது போய் அந்த கோலியாத்துக்கு எதிராக நிற்க பலனும் இல்லை, தைரியமும் இல்லை. உடனே தாவீது போய், நீங்கள் இவன் நிமித்தம் கலங்க வேண்டியதில்லை, நான் போய் இவனோட யுத்தம் செய்கிறேன் என்று சென்றான். சிங்கத்தையும் தாவீது கரடியின் கையிலிருந்து தப்பிவித்த ஆண்டவர் இந்த பெலிஸ்தனோட கையிலேருந்து என்னை தப்பிப்பார் சொல்லிட்டு ஒன்று கேட்குறாரு. எனக்கு என்னங்க ரிவார்டு செய்வீங்க? நான் இதை செஞ்சால் எனக்கு ஏதாவது செய்வீங்களா கேட்குறாங்க. இல்லைங்க, சவுல் ராஜா அவர் பொண்ணை கொடுத்துருவாரு, நிறைய பொண்ணையும் கொடுப்பாரு, பொண்ணையும் கொடுப்பாரு. என்ன கொடுப்பாரு? ஆமாம், பெரிய ஆளாக்கிடுவாருங்க, எல்லாம் செய்வாருங்க. செஞ்சு முடிச்சாருங்க. இப்போ கோலியாத் தலையை எடுத்துகிட்டு வராரு. பொண்ணும் காணும், பொண்ணும் காணும். என்ன தான் வருது? எல்லாம் பாட்டாங்க. சவுல் கொன்றது 1000, தாவீது கொண்டது 10000 பாடினாங்களே. ஒரு டம்ளர் காஃபி கூட இல்லை, ஒரு டம்ளர் டீ கிடையாது, ஒரு டம்ளர் தண்ணி கிடையாது. இன்னும் யார் இவனு கேட்குறார தவிர அதுக்கப்புறம் ஒரு பலனும் தாவீதுக்கு ஒன்றுமே செய்யலைங்க. அன்றைக்கி எவ்வளோ மனம் உடஞ்சிருக்கும். உங்களை மாதிரி என்ன மாதிரி தான் எவ்வளோ செஞ்சனே, நன்றி நினைச்சியா சவுலே? அதோட விட்டுட்டாரா? நீங்கள் 1 சாமுவேல் 18 அதிகாரத்தை வீட்டில் போய் வாசித்து பாருங்க. எங்கெங்கெல்லாம் தாவீத சவுல் ராஜா அனுப்புகிறாரோ போகிற இடத்தெல்லாம் என்னம்மா செஞ்சாராம்? புத்திமானாய் நடந்து கொண்டான். அல்ல இல்லையா சொல்லுங்க. நம்ம எப்படி நடக்கிறோம்? ஆஃபீஸில் முட்டாள்றாங்களா? நம்மளை பார்த்தா என்ன செய்யணும்? உலகம் பயப்படணும். இயேசுப்பா பிள்ளைங்க விசுவாசம் இருக்கு. அதை விட மேலான புத்தியாய் நடக்கிறவர்கள். என்னங்க புத்தினா? மனுஷ சித்தமும் கிடையாது, சொந்தக்கார சித்தமும் கிடையாது, உலகத்தில் யாருடைய சித்தமும் கிடையாது. என் தேவ சித்தம் தான், தேவ சித்தம் செய்கிறவன் தான் புத்தி உள்ளவன். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, உங்க புத்தி என்ன புத்தி? இந்த மாதம் என்ன செய்ய போறீங்க கேளுங்களேன். அவர் என்ன பண்ணாராம்? போயிட்டு வந்தாருங்க. எங்கெங்கெல்லாம் யுத்தத்துக்கு அனுப்புகிறாரோ, தாவீது ராஜாவுக்கு பயம் வர இடத்தெல்லாம் ஐயோ யோனத்தானை கொன்னிடுவாங்களோ, என் மகனை சாவடிச்சிருவாங்களோன்னு நினச்சி தாவீதோன்னா சாவட்டுன்னு எங்கெங்கேயோ போயிட்டு வந்தாருங்க. கொஞ்சம் பொண்ணு கொடுத்தாரா? கொஞ்சம் அந்தஸ்து கொடுத்தாரா?
ஒண்ணுமே இல்லை. அதுக்கு பதிலாக சவுல் ராஜா செஞ்சதுமா, எப்படியாவது தெள்ளுப்பூச்சியை போல பின்னாலேயே மலைகள், குன்றுகள், நதிகள், எல்லா காடுகள்லாம் பின்தொடர்ந்து தாவீது போய் குகையெல்லாம் ஒளிஞ்சாரு. தாவீதின் உள்ளம் கேட்டிருக்கோம், உங்க உயிரெல்லாம் காப்பாத்தினையா, இதை இஸ்ரவேல் ஜனத்துக்கே நான் உயிரை காப்பாத்தினேன், எனக்கு கொடுத்த பிரதிபலன் இல்லை. ஒண்ணுமே இல்லைங்க, எல்லாம் போயிடுச்சுங்க. பெலிஸ்தர்கிட்ட இருக்கும்போது போய் யுத்தத்துக்கு போயிட்டு சிக்லாக்கு திரும்பி வர்றாரு. மனைவிகளெல்லாம் பிடிச்சின்னு போயிட்டாங்க, பிள்ளைகள்லாம் பிடிச்சின்னு போயிட்டான். 1 சாமுவேல் 30 அதிகாரத்திற்கு வீட்டில் போய் வாசிச்சுக்கொள்ள, எல்லாம் போயிடுச்சியா. திரும்பி வந்து பார்த்தா கொஞ்சோண்டு புகை மாட்டம்தான் வருது. வீடெல்லாம் சுட்டரிச்சுட்டாங்கயா, எல்லாம் போச்சியா. எதனால இதெல்லாம்? ஏதாவது பலன் கிடைச்சதா? அதே அதிகாரத்தில் வாசிக்கிறோம், தாவீதே உன் தேவன் நீதியின் தேவன், உன்னை மறந்து விடலை, உனக்கு அநியாயம் செய்யல, நீ செஞ்ச யுத்தத்துக்கும் நீ காப்பாற்றின லட்சக்கணக்கான என் ஜனத்தின் உயிருக்கு பதிலாக நீ புறப்பட்டு போ, நீ புறப்பட்டு போ. தாவீது ஏன் தெரியுமா கேட்குற, நான் போலாமா வேணாமா ஏன் தெரியுமா கேட்குறாரு. எல்லாம் கல் எடுத்துக்கிட்டாங்க, எல்லாம் பல்ல கடிக்கிறாங்க. இவனை நம்பி வந்தோம், ஒரு பிரயோஜனம் கிடையாது, ஒன்றுமே கிடைக்கல. ஆகையால் கல் தான் எடுத்துக்கிட்டாங்க. ஆனால் எல்லாம் கல் எடுத்தாலும் ஆண்டவரே, நான் ஆண்டவரை பார்க்குறாரு. அல்லேலூயா சொல்லுங்க. உங்கள் வாழ்க்கையில் யார் உங்களுக்கு விரோதமாக எழும்பினாலும் நீங்களும் நானும் பார்க்க வேண்டிய ஒரே ஒருவர், அந்த 7வது வசனத்தில் கர்த்தராகிய நான் நீதியின்படி, அல்லேலூயாவே வரல, நீதியின்படி என்னையா பண்ணாரு ஆண்டவர். யார் வார்த்தை வருதோ இல்லையோ ஒரு வார்த்தை சொன்னார், நீ போ, நிச்சயமாய் சகலத்தையும் திருப்பிக். அதோட அர்த்தம் என்ன தெரியுமா? அதோட அர்த்தம் என்ன தெரியுமா? சகலத்தையும். அல்லேலூயா சொல்லுங்களேன். பக்கத்தில் கை பிடிச்சுங்க. எத்தனை வருஷம் உங்களுக்கு வராத சகலத்தையும் இந்த மாதத்தில் நீ திருப்பிக் கொள்ளுவாய். சகலமும் ஒன்று விடாமல். 1 சாமுவேல் 30 அதிகாரத்தில் 19, 20 வருஷங்களை வாசிக்கும் போது ஒன்று விடாமல் திருப்பி கொண்டானா. சகலம். சகலம் என்னங்க? சகலம் என்னங்க? வனாந்தரத்தில் இருக்கும்போது சுரமண்டால் வாசித்து பாட்டு பாடினாரு, ஆண்டவர் சம்பளம் கொடுத்தாரா? வர்ஷிப் பண்ணாரு, இஸ்ரவேலின் சங்கீதங்களை இன்பமா பாடினாரு, அவருக்கு என்னங்க பலன் கிடைச்சது? ஏதாவது கிடைச்சதா? ஒண்ணுமே கிடைக்கல. அதிலிருந்து பெலிஸ்தனை ஜெயித்ததிலிருந்து, சவுல் ராஜா அனுப்பினிலிருந்து, எங்கெங்கெல்லாம் போனாரோ, என்னெல்லாம் கர்த்தருக்காக செய்தாரோ எல்லாம் சேர்த்து அன்றைக்கு ஆண்டவர் என்னமா சொன்னாரு வாசிங்க. கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும் சிறியதிலும் பெரியதிலும் குமாரத்திகளிலும் ஒன்றும் குறைபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பி அடுத்த வருஷத்துல வாசிக்கிறோம். தாவீது பிடித்துக் கொண்டான். அவைகளை தங்கள் மிருக ஜீவனுக்கு முன்னால ஓட்டி, இது தாவீதின் கொள்ளை என்றார்கள். உங்களுக்கு கொள்ளை பொருளான ஆசீர்வாதம் ஆண்டவர் கொடுக்கிற ஒரே ஒரு காரணம், அவர் நீதியின் தேவன். இந்த மாதத்தில் ஆண்டவரை பார்த்து கேளுங்க, ஆண்டவரே நான் செஞ்சதை தப்பு செஞ்சுட்டேன், ஆண்டவரே நீ நீதி உள்ள தேவன் அல்லவா, நீதிக்கேற்ற பலன் எனக்கு வேணும் ஆண்டவரேன்னு கேட்டு பாருங்க. நீதியின் தேவன் தாவீதுக்கு என்ன பண்ணாரு? இது வரைக்கும் சவுல் ராஜா கொடுத்தானா கொடுக்கலையோ, கோலியாத்தை கொன்னதுக்கு பலன் வந்ததோ வரலையோ, எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து அடுத்த வருஷத்தில் வாசிக்கிறோம், இது தாவீதின் கொள்ளை தான், ஆனால் அது ஆசீர்வாதத்தின் பாகம் என்று வாசிக்கிறோம் பாருங்க. அதே அதிகாரத்தில் கடைசியில் வரும்போது அதுக்கு ஒரு பேர் வாசிக்கிறேன், நான் முடிக்க போகிறேன், நல்லா கவனிங்க. அல்லேலூயா. அதே அது கடைசியில் ஆசீர்வாத பாகம். அல்லேலூயா இருக்கா இல்லையா? சோத்திரம். உங்கள் பைக்கில் இல்லை, என் பைபிளில் இருக்கு.
தாவீது 26 வாசிங்க. தாவீது சிக்லாக்கு வந்தபோது தாவீது சிக்லாக்கு வந்தபோது அவன் கொள்ளையாடினவைகளிலே தன் சிநேகிதர் யூதாவின் மூப்பர் சிலரை அனுப்பி இதோ கர்த்தருடைய சத்துருக்களின் கொள்ளையில் உங்களுக்கு உண்டாயிருக்கும் ஆசீர்வாத பாகம் என்று சொல்ல blessing portion. அல்லேலூயா சொல்லலாம். ஆசீர்வாத பாகம். இந்த மாதம் என்ன தெரியுமா உனக்கு ஆசீர்வாத பாகம். காரணம் என்னங்க, நான் ஒண்ணுமே செய்யலையே. இல்லை, ஆண்ட உங்க பக்தி, உங்க விசுவாசம், ஏசப்பா மேல வைத்த நம்பிக்கை, அவருக்கு ஏறெடுத்த ஆராதனை, காணிக்கை, தசமபாகம் என்னெல்லாம் செலுத்தினீங்களோ அதுக்கெல்லாம் பலன் இல்லாமல் போதில்ல. இந்த மாதத்தை உங்களுக்கு வர்றதுக்கு பக்கத்தில் கை பிடிச்சி சொல்லுங்க, ஒரு ஆசீர்வாத பாகம் உங்களுக்கு வரட்டும் இயேசுவின் நாமத்தில். யாராலும் அதுக்கப்புறம் பாருங்க, யாராலும் தடை செய்யவே முடியல. நீதியின் தேவன் எப்படி யாக்கோபின் சம்பளத்தை மாற்றின போது அன்று ராத்திரியில் மழை திருப்பி கொடுத்து தாவீதை யாக்கோபை விருத்தி அடை செய்தாரோ அந்த தேவன் இன்றைக்கும் மாறாதவர். அவர் சொல்றார் இந்த மாதத்தில். இப்போ படிங்க, 7வது வருஷத்தை படிக்கும் போது, கர்த்தராகிய நான் நீதியின்படி உம்மை அழைத்து உம்முடைய கையை பிடித்து. உங்களை சர்ச்சுக்கு வாங்கன்னு சொன்னாங்கல்ல, ஜெபக்குழுக்கு வாங்க, உபவாச ஜெபத்துக்கு வாங்க, 1ஆம் தேதி வாங்க, வேற ஏதாவது பைபிள் ஸ்டடி தான் வாங்க. நாங்கள் அழைக்கலைங்க. உங்களுக்கு மெசேஜ் ஒரு வந்திருக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. நான் அனுப்புகிறேங்க. ஏசப்பாவே உங்களுக்கு என்ன பண்ணியிருக்காரு, உங்களுக்கு அழைப்பு. என் நீதியின்படி நான் உன்னை அழைத்தேன். அல்லேலூயா சொல்லுங்க. யாருங்க உங்களை அழைத்தது? சொந்தக்காரர் அழைச்சாங்களா? சில நேரத்தில் கல்யாணம் ஜாமுன்னு நடக்கும், மறந்துட்டு இருப்பாங்க சொந்தக்காரர். கல்யாணம் பிஸியில் யாரும் வந்துட்டு போங்க, ஐயோ நான் தாங்க அவங்களுக்கு பொண்ணு பார்த்து வச்சேன், நான் தாங்க அவங்களுக்கு பணம் வாங்கி கொடுத்தேன், நான் தான் எல்லாமே செஞ்சு கொடுத்தேன். கடைசியில் கல்யாணத்தில் என்ன பண்ணிட்டாங்க, என்னை மறந்துட்டாங்க. யார் மறந்தாலும் நீதியின் தேவன் சொல்றாரு, கர்த்தராகிய நான் நீதியின்படி உன்னை மறக்கவே இல்லை. இந்த 6வது மாதத்தில் மறக்க மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன், உன்னை விட்டு விலக மாட்டேன். ஆகால் என்னமா பண்ணிட்டேன், உன் கையை பிடித்து. பக்கத்து கையை பிடிச்சுதான் சொல்லுங்களேன். நான் பிடிக்கலைங்க, உங்கள் கையை ஏசப்பா பிடிச்சிட்டாருன்னு சொல்லுங்க. உங்கள் கையை ஏசப்பா பிடிச்சிட்டாரு, அவர் மட்டும் உங்கள் கையை பிடிச்சிட்டாருன்னு வைங்க. பேதுரு சொல்வார், ஐயோ படகே ஆடுதுங்க, படகே முழுதுங்க, நான் தெரியாமல் சமுத்திரத்தில் காலை வச்சுட்டேன், முழுக போகிற நேரத்தில் ஏசப்பா என் கையை பிடிச்சாரு. அல்லேலூயா சொல்லுங்களேன். நான் அமிழ்ந்து போகவும் இல்லை, நான் மூழ்கி போகவும் இல்லை. ஒரே ஒரு காரணம், நீதியின்படி என்னை அழைத்தவர் என் கையை 6வது மாதத்தில் பிடித்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன்? யார் கைவிட்டாலும் சொல்லுங்க, என் கை ஏசப்பா பிடிச்சிட்டாருங்க. நீங்கள் கைவிட்டது நல்லதுங்க. என் கையை ஏசப்பா பிடித்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆக நான் ஒன்றுக்கும் கவலைப்படவே மாட்டேன். கையை பிடிச்சிட்டு சொல்றார் பாருங்க. எத்தனை காரியங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். உம்மை தற்காத்து, சொல்லவே வேணாம், உங்களுக்கு ஒரு அடைக்கலமான ஒரு இடத்தை கொடுத்து அதன் நடுவில் உங்களை பாதுகாத்து உம்மை ஜனத்துக்கு உடன்படிக்கையாக ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைக்கிறேன். இந்த மாதத்தில் கர்த்தர் நீதி செய்வாருங்க. எப்படிங்க நீதி செய்வார்? யோசேப்பை குழியில் தள்ளாங்க. அந்த குழியில் தள்ளப்பட்டவன் தெரியாமல் எகிப்துக்கு போனால் தானியம் கிடைக்குன்னு எல்லா சகோதரரும் 11 பேரும் வந்துட்டாங்க. அது இல்லையா சொல்லுங்களேன். ஆதியாகமம் புஸ்தகம் 44 அதிகாரம் 1 வருஷத்தை வாசித்து நம்ம முடிக்க போகிறோம். 2வது வருஷத்தில் வாசிக்கும் போது அங்கே ஒரு அருமையான காரியத்தை வாசிக்கிற பாருங்க. 11 பேரும் வந்தபோது யோசேப்பு என்ன பண்ணுறாரு, பார்த்துட்டாரு, நல்லா தெரியுது, இவங்க தான் என்னை குழியில் தள்ளவங்க, இவங்க தான் என்னை கொல்ல பார்த்தவங்க, ஆனாலும் இவங்களை விஷம் வச்சு சாவடிக்க போகிறேன்னு நினைக்கல. அது இல்லையா சொல்லுவேன். என் தேவன் நீதியின் தேவன், அவர் நீதி செய்யட்டுன்னு விட்டுட்டு எல்லாரையும் உட்கார வச்சு என்ன பண்ணுறாரா, வயிறார சாப்பாடு. அது இல்லையா சொல்லுங்க.
ஞாயிற்றுக்கிழமை நாளைக்கு என்ன கொடுக்க போகிறார் ஏசப்பா? உங்கள் வயிறு ரொம்பதோ இல்லையோ, நம்முடைய ஆத்துமாவுக்கு ஆகாரமாக பந்தியை கொடுக்க போகிறார். பந்தியும் கொடுத்தாருங்க. ரெண்டாவது என்ன பண்ணாரா? தானியம் தான் வாங்க வந்தாங்க. அவங்க சாக்கெல்லாம் நிரப்பிட்டாரு. அல்ல இல்லையா சொல்லுங்களேன். பணம் கொண்டாந்து கொடுத்து வாங்கின்னு போல வந்தாங்க. அந்த பணத்தையும் சாக்கில் போட்டாங்க. அல்ல இல்லையா சொல்லுங்க. அதோட நின்னா பரவாயில்லைங்க. 2வது வருஷத்துல வாசிக்கிறோம் பாருங்க. முடிக்க பாருங்க. இளையவனுடைய சாக்கில வாயில வெள்ளி பாத்திரமாகிய யோசேப்பின் பான பாத்திரத்தையும் தானியத்துக்கு அவன் கொடுத்த பணத்தையும் போடு என்று கட்டளையிட்டான். யோசேப்பு சொன்னபடியே எல்லாருக்கும் தானியம், எல்லாருக்கும் சாப்பாடு, எல்லாருக்கும் பணம் அவங்கவுங்க சாக்கில் வந்துடுச்சு. ஆனால் கடைகோட்டி பையன் இருக்கான் பாருங்க. ராகேலுக்கு 2 பையன்க. ஒன்று யோசேப்பு, 2வது பென்யமீன். அந்த பென்யமீன் சாக்கலை மட்டும் என்ன சொல்லிட்டார் யோசேப்பு? அவன் சாக்கலை மட்டும் எதை பண்ணுமா? நான் தண்ணீர், நான் பானம் குடிக்கிற என்னுடைய வெள்ளி பாத்திரத்தை அவனுடைய சாக்கில் போடுன்னுட்டாரு. அல்லையா சொல்லுங்க. என்னையாவது வெள்ளி பாத்திரத்தை போடுன்றாரு. அவங்க பார்க்க போய் அவங்க சாக்க திறந்த போது பணமும் இருக்கு, தானியமும் இருக்கு, எல்லாருக்கு கூடவே வெள்ளி பாத்திரம் மின்னுகிறது. த சில்வர் கப் ஆஃப் ஜோசப். அல்லையா சொல்லுங்க. ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு இந்த மாதத்தில் கொடுக்கிற நீதியின்படி கொடுக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம். அது ஆசீர்வாத பாகம் மட்டுமல்ல, அது ஆசீர்வாத கொள்ளை மட்டுமல்ல. யோசேப்பு அனுதினமும் பானம் குடித்து தன் தாகத்தை தீர்த்து கொள்ளுகிற வெள்ளி பாத்திரம் எங்கே வந்துச்சுன்னா பென்யமீனாகிய இளையவனோட சாக்கில் வந்து விட்டது. 11வது யோசேப்புன்னா 12வது இளையவன். அவன் இன்னும் இளையவன் தான், இன்னும் சின்னவன் தான், எல்லார் பார்வையில் அற்பந்தான். ஆனால் அவனுடைய சாக்கில் யோசேப்பு போட வச்சாரா இல்லையோ, தேவன் ஒரு வெள்ளி கோப்பையை போட்டு வைத்து, அந்த கோப்பை எதை குறிக்கிறது? இது எனக்கு பிதா கொடுத்த பாத்திரம். இந்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணாதிருப்பேனோ? ஆண்டவர் இந்த பாத்திரனை விட்டு நீ குடும்பனால் நீங்கும்படி செய்யும். அந்த பாத்திரம் தான் கர்த்தர் நமக்கு பந்தி பாத்திரமாக கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். கரங்களை தட்டுங்க. ஒரே ஒரு காரணம், நீ இளையவன் தான், உங்கள் குடும்பத்தில் அற்பமாக நினைக்கப்பட்டவன் தான், உங்கள் குடும்பத்தில் எல்லாரும் ஒதுக்கி வச்சது உண்மை தான். ஆனாலும் பென்யமீனே, அல்லையா சொல்லுங்க, உனக்கு ஒரு வெள்ளி பாத்திரம் இன்று முதல் உன்னுடைய சாக்கில் ஆண்டவர் வச்சிட்டாரு. இது சாதாரண வெள்ளி பாத்திரம் அல்ல, இது பான பாத்திரம் அல்ல, இது ஆசீர்வாத பாத்திரம். இந்த பாத்திரத்தினால இன்று முதல் உன் வாழ்க்கையில் கர்த்தருடைய நீதியின்படி சகல நன்மையும் தேவன் கொடுக்க வல்லவர். அப்படியே நம் கண்களை மூட போகிறோம். ஹல்லேலூயா. எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்த்து மீதி எத்தனை வாசனைகள் பாருங்க. அந்த அதிகாரத்தை காணிக்கை பாடல் பாட போகிறோம். ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஜெபம் பண்ணிட்டு அப்படியே காணிக்கை பாடல். ஹல்லேலூயா. கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே, ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே, நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே, நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே, நன்றி
இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. பாடுவோமா? மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளை மீட்கும் மரங்கள் நான் கண்டேன். வாடி நின்ற வேளை மடிந்திடாது என்னை தாங்கும் கரங்கள் நான் கண்டேன். எந்தன் மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்று அன்பின் நல்ல கர்த்தரே. எந்தன் மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்றும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. ஜெபிப்போமா? ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் நீர் கொடுத்த கர்த்தாவே வாக்குத்தத்த வசனத்தை கர்த்தாவே நாங்கள் ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே அறிக்கை செய்து கர்த்தாவே ஆண்டவரே அதை எங்க வாழ்க்கையில நாங்க அப்ளை பண்ண எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. நீங்க கரத்தை பிடித்து நடத்துகிறவரா இருக்கிறீரப்பா ஆண்டவரே. உமக்கு நன்றி சுவாமி ஆண்டவரே. எல்லாம் அந்த இருளில் இருக்கிறவங்கள டஞ்சன்ல இருக்கிறவங்கள ஆண்டவரே வெளிக்கொணுவா என்று நீங்க சொல்லி இருக்கிறீங்கப்பா. கட்டுண்டவர்களை நீ விடுவிப்பா என்று நீங்க சொல்லி இருக்கிறீங்கப்பா. உம்முடைய கரத்தை பிடித்து நடத்துவேன் என்று ஒவ்வொருவருக்கும் நீங்க வாக்கு தந்திருக்கிறீங்கப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உமக்கு நன்றி சுவாமி நன்றி சுவாமி ஆண்டவரே. கட்டுண்டவர்களை விடுதலை ஆக்குவது என்பது ஆண்டவரே அது எங்களால முடியாத காரியம். நீர் நினைத்தால் ஒழிய கர்த்தாவே ஆண்டவரே அந்த கட்டுக்கள்ல இருந்தெல்லாம் ஆண்டவரே விடுதலையாக்க முடியாது சுவாமி ஆண்டவரே. ஸ்தோத்திரம். என்ன கட்டுகளாக இருந்தாலும் என்ன இருளாக இருந்தாலும் ஆண்டவரே மறைத்து கர்த்தாவே நீங்க விடுதலையாக்க உம்மால் கூடும் ஆண்டவரே. எங்க கரத்தை பிடித்து நீங்க ஒவ்வொரு நாளும் இதுவரை நடத்தினது போல தொடர்ந்து நடத்துவீராகப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுடைய பாஸ்ட், எங்களுடைய பிரசன்ட், எங்களுடைய ஃபியூச்சர் எல்லாவற்றையும் உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். நீரே எங்களுடைய அல்டிமேட் ஹோப்பாக இருக்கிறபடியால் உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. உமக்கு நன்றி சுவாமி நன்றி சுவாமி ஆண்டவரே. படைத்த காணிக்கைகளை கர்த்தாவே உம்முடைய சமூகத்திலே ஆண்டவரே நாங்கள் வைக்கிறோம் கர்த்தாவே. அவற்றை அங்கீகரித்து ஆசீர்வதித்து பல மடங்காய் நீங்க திருப்பி கொடுப்பீங்க. ஹல்லேலூயா. மனமும் வந்து கொடுக்கிற காணிக்கையை கர்த்தாவே நீங்க அங்கீகரித்து ஆசீர்வதித்து பல மடங்காய் அமைக்கி குலுக்கி சரிந்து விழும்படியாக நீங்க கொடுப்பீங்க. விசுவாசிக்கிறோம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுக்கு பலன் தந்து ஆண்டவரே எங்க பலவீனங்களை எல்லாம் எடுத்து போட்டு பலவான்களாய் கர்த்தாவே ஆண்டவரே நீங்க மாற்றுகிறவராய் இருக்கிறீரப்பா. நீங்க கொடுத்த அந்த பலத்தோடு கடந்து போறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். கரங்களை தட்ட ஒரு வெள்ளி பாத்திரம். ஹல்லேலூயா. இத்தனை நாட்களாக நாம் பெற வேண்டிய எல்லாருமான உதவி எல்லாத்துக்கும் பலனா கர்த்தர் கொடுக்க போகிறார். ஒரே ஒரு நோக்கம், நாம் கர்த்தருக்கு இன்னும் மகிமையான ஊழியத்தை செய்ய, நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தரை உயர்த்த. ஹல்லேலூயா. ஊழியத்தை கட்டி எடுப்ப கர்த்தர் தாமே வேண்டிய கிருபைகளை கொடுத்து வழி நடத்த முடியாது. நீதியின் தேவன் கர்த்தர் இந்த வருஷத்தில், இந்த மாதத்தில், இந்த 6வது மாதத்தில் கொடுக்க போகிற நீதியின்படி வருகிற சகல நன்மைகளுக்காக எல்லாரும் கரங்களை தட்டி நன்றி ராஜா. இந்த விசுவாசத்தோடு நாங்கள் கடந்து போகிறோம். தேவ சித்தத்துக்கு மாறாக இருக்கிறவர்கள் எவ்வளோ வியாதியில் சிக்கி தவித்து
கொண்டிருக்காங்கப்பா. தேவ சித்தத்துக்கு மாற போகிற எத்தனையோ கர்த்தருடைய பிள்ளைங்க பலவீனத்தில் விழுந்து கிடக்குறாங்களப்பா. ஆனால் எங்களுக்கோ ஆண்டவரே உம்முடைய கரத்தை நீட்டி அப்பா எங்களை அழைத்து எங்களை தூக்கி எடுத்து இன்று வரை காத்து வருகிற தேவனை எல்லாரும் கரங்களை தட்டி நன்றி ராஜா. எல்லா மகிமை கனம் துதி சோத்திரங்களை அப்பா நாங்கள் உமக்கே ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் இந்த மாதம் முழுவதும் குடும்பங்களில் ஒரு நன்மையும் குறைபடக்கூடாது. கர்த்தர் சத்துருக்களை எழும்புகிற சத்துருக்கள் எல்லா போராட்டங்களை கொண்டு வர அந்தகார வல்லமைகளை பார்த்து கர்த்தர் கடிந்து கொள்ளுவீராக. அசுத்த ஆவிகள் விரண்டு ஓடுவதாக தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையை விட்டு கர்த்தர் தாமே இந்த